இருக்குது கிட்டத்தட்ட. ஸோ இது கம்பெனிலே கொடுத்த டயரு, அதனால் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி ஹைதராபாத் வந்து நம்ம 3வது நாள் ஆகுது. என்னடா அப்படின்னா ஆக்சுவலி லோடு செட் ஆகிடுச்சு தான் சொன்னேன் இல்லையா, லோடு செட் ஆகிடுச்சு கிளம்பிடுவோன்னு. கிளம்புறது தான் பிளான். 10 மணிக்கு தான் அங்கே கம்பெனி ஓப்பன். ஸோ நம்ம இங்கேருந்து திக்குன்னு போய் உட்காரத்துக்கு பொறுமையாக ஒரு 8-8:30 கிளம்புவோம். அப்போது அந்த டைமுக்கு போய் ரீச் ஆகிடலாம் அப்படின்னு தோணுச்சு. நான் வெயிட்டி எல்லாம் குடிச்சிட்டு வந்துட்டேன். நம்ம ஆள் சாப்பிட்டு ரெடியாக இருக்காங்க. அதான் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கிளம்பிக்கலான்னு பார்த்தா இங்கே சில்லுன்னு இருக்குது. இதில் குளிச்சுன்னா சீக்கிரமாக சீக்கு வந்துடும். அதனால் கிளம்ப வேண்டியது தான். இதுக்கு நடுவில் ஒரு விஷயம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மெசேஜை படிங்க. ஆனால் இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. உங்களுக்கு இது எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நான் நிறைய வண்டியில் இதெல்லாம் படிப்பேன். அது எழுதுறதே நம்ம படிக்கணுன்றதுக்காக தானே அதை படிப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது உங்களுக்கு எப்படி இந்த கமெண்ட் இருக்குது, அதாவது இந்த வசனம் எப்படி உங்களுக்கு இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 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 வசனம் என்னை ரொம்ப பாதிச்சிருக்கு. ஸோ இந்த வண்டிக்காருக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம முடிச்சாச்சு, கிளம்ப போகிறோம். நேராக அஜித் இப்போ வரான்ல, அவனை பார்த்துட்டு அப்படியே வண்டி எடுக்கிறோம். நேராக பயணிக்கு தான். இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர், 1 மணி நேரம் ட்ராவல். ஸோ ரிங் ரோட்டில் தான் போகிறோம். அவுட்ரு தான், ஏற்றுறது பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கே லோட் ஆகிடுமான்றதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆகிடும், இருந்தாலும் ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா நாளைக்கு சண்டே, இன்றைக்கி சனிக்கிழமை. இன்றைக்கி ஆனால் தான் உண்டு, இல்லைனா இதோட மண்டே தான் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஆனால் அவங்க நம்ம லாஸ்ட் டைம் ஏற்றின நாட்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஏறிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயந்துக்க வேணாம், நீங்கள் போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் இங்கே ஹைதராபாத் நம்ப முடியாது எந்த ஒரு விஷயத்துலையும். ஏற்றுறேன்னு சொல்லிட்டு உட்கார வச்சாலும் வச்சுருவாங்க. ஆக்சுவலாக இந்த லோடுக்காக தான் நம்மளை 3 நாள் வெயிட் பண்ணுறோம். நம்ம இந்த லோடு இறக்கும் போதே இந்த லோடு சொல்லிட்டாங்க, ரெடி ஆகலைன்னு சொல்லி. ஃபைனலாக இன்றைக்கி தான் சொன்னாங்க. நேற்றுமே லோடு சொன்னாங்க, நேற்று ஒரு லோடு சொன்னாங்க. சொல்லிவிட்டு என்ன பண்ணாங்க, அந்த லோடு ஒரு பக்கம் ஆகிடுச்சு, 2 பக்கம் ஏற்றணும். ஒரு பக்கம் லோடு ஆகிடுச்சு, இன்னொரு பக்கம் ஏற்றலை. ஸோ இன்னொரு பக்கம் நாளைக்கு தான் ரெடி ஆகும் அப்படின்ட்டாங்க. அதனால சரி நான் நாளைக்கே போய் மொத்தமாக ஏற்றிக்கிறேன் அப்படின்ட்டேன். ஏன்னா நேற்று ஒரு இடம் ஏற்றி நான் ஆல்ட்டு போகிறதுக்கு இங்கே சமைச்சு சாப்பிட்டு பொறுமையாக போகலாம். மொத்தமாக அப்படி இருந்தாலும் நாளைக்கு 2 இடம் ஏற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் வளவலா குழவலான்னு பேசாமல் நேராக பாயிண்ட்டுக்கு போகிறோம். லோட தட்டுறோம், தூக்குறோம். A few moments later. நம்ம கிளம்பிட்டோம் இல்லையா, நடுவில் அஜித் லோடு இறக்கிட்டு வந்தான். நைட்டே சொல்லியிருப்பேன் லோட இருக்க உள்ளே போயிருக்கானே. இப்போதான் வந்தா. புறாமடா புறாம என்ன ஏண்டா இம்பிட்டு அழகா படைச்ச ஆண்டவா. கண்ணாடி காது கேட்கணும்னு ஒரு வயலும் சொல்லலையே. அவனை மீட் பண்ணிட்டு ஸோ அப்படியே கிளம்பலாம். ஆப்போசிட் வந்தால் நம்ம கிளம்ப கரெக்டாக இருந்து. ஸோ அந்த பின்னாடி தெரியல, அந்த இடத்துல டீயை சாப்பிட்டு 2 பேர் அப்படியே கிளம்பணும். ஸோ இதான் வண்டி. ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும், இந்த வண்டி வச்சு ஆல்ரெடி நம்ம ஒரு vlog போட்டிருப்போம். புரிஞ்சிருந்தாலும் நல்லா குளு தான் இருந்திருக்கும். ஸோ அவனை வச்சு லாஸ்ட்டாக நாங்கள் பார்க்கறது ரொம்ப ரேர் தான். அந்த கிடைக்கிற சின்ன கேப்பில் தான் பார்த்துப்போம். ஸோ டிரைவர் லைஃப்னாலே அப்படி தானே இருக்கும். வெளியா பார்த்தாச்சு, கிளம்ப வேண்டியதான். போய்த்தலையா நாங்க போவோம். இங்கேயே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா நீ போயா முதல்ல. அவன் ஆஃபீஸ் போய் லோடு ஏற்ற போகிறான். நம்ம லோடு ஏற்றிட்டு சென்னை போக போகிறோம். எப்படின்றத பார்ப்போம்.
ஆக்சுவலாக இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் ஏற்றியாச்சு. நேற்றே சொன்னேன் இல்லையா 2 பக்கம் ஏற்றுறதுன்னு. ஒரு பக்கம் ஏற்றியாச்சு. செகண்ட் சைடு நம்ம போகிறோம். அது என்னடா பெரிய விஷயமா அப்படின்னா, ஆக்சுவலாக என்கிட்ட சொன்னதே வேறு. நீ இப்போ பட்டுன்னு ஏற்றிடுவாங்க, உடனே பில்லு கொடுத்துருவாங்க. நாங்கள் ஆக்சுவலாக ஏற்றந்தனமாக பட்டு ஏற்றிட்டாங்க. பட் பில்லு கொடுத்ததுக்கு தான் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக சர்வர் டவுன், அந்த ரீசனில் பில்லு வர லேட் ஆகிடுச்சு. இப்போ தான் பில்லு கொடுத்துட்டாங்க. செகண்ட் பாயிண்ட் பக்கம் போகிறோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 1:30. அங்கே போயிட்டு லோடு ஏற்றிட்டு ஒரு 6 மணிக்குள்ளே கிளம்புற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ அவ்வளோதான், இங்கே முடிஞ்சு இங்கேருந்து கிளம்புறோம். The next day. பேகம் கையுமா இருக்குது அப்படின்னா ஒரு வழியாக நம்ம பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி சண்டே இல்லையா, நாளைக்கு தான் லோடு இறக்குவாங்க. அதனால் நான் வண்டி அண்ணன்கிட்ட கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நம்மளுக்கு வீடு இங்கேருந்து பக்கம் தான், அதனால் நான் வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். என்ன பிளான் அப்படின்னா, இப்போ இந்த லோடு இறக்கிட்டு அடுத்து கோயம்புத்தூர் போகிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. அண்ட் அது நாளைக்கு தான் லோடு இறக்குவாங்க. இன்கேஸ் நாளைக்கே லோடு செட் ஆகிடுச்சுன்னா அப்படியே கோயம்புத்தூர் போகிற மாதிரி இருக்கும். ஏன் நான் நைட்டு எடுக்கல அப்படின்னா, நைட்டு ஆக்சுவலாக நம்ம வண்டிக்கு டயர் கழட்டி மாட்டினோம் இல்லையா, அதுலேயே ஒரு 2 மணி நேரம் போயிடுச்சு. ஸோ அந்த டயரை கழட்டி மாட்டிட்டேன். சும்மா அதுக்கே ஒரு 2 மணி நேரம் பக்கம் ஆகிடுச்சு. அது பாருங்கள். ஆனால் இதுவுமே அப்படி தான் இருக்குது கிட்டத்தட்ட. ஸோ இது கம்பெனிலே கொடுத்த டயரு, அதனால் அப்படி தான் இருக்குது. இப்போதைக்கு டெம்பரவரியாக ஓட்டிக்கிட்டு நம்ம அதுக்கு அந்த டயர் டியூ முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் இந்த வண்டிக்கு இந்த டயருக்கு டியூ போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசித்து வச்சுருக்கேன். அது ஒருக்குள்ளே எதுவும் ஆகலை அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா அக்கு தொக்கா மாட்டிப்பேன். எனக்கிட்டே இப்போயே ஸ்க்ளட்ச் பிளேட்லாம் கொஞ்சம் பிடிக்குது. அடுத்த சம்பவம் நினைக்கிறேன். ஸோ என்னன்றதே விலாவரியாக அந்த இதெல்லாம் சொல்ல முடியும். ஏன்னா கீர் சரியாக விழ மாட்டேங்குது. ரொம்ப டைட்டாக டங்குன்னு விழுது. கீரே அடிக்க மாட்டேங்குது. ரிவர்ஸ் கீர் போகிறேன் கர்றன்னு கத்துது. எங்கே பிடிக்குமோன்னு ஒரு பக்கம் பயமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே, பார்த்து தான் ஆகணும். எதாக இருந்தாலும் நம்ம பார்த்து தான் ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் விட்டுட்டோம். இந்த ப்ரெஷர்னால தான் என்னால் ஃபுல்லாக அந்த வீடியோ கண்டினியூஸாக எடுக்க முடியல. அது ஆல்மோஸ்ட் உங்களுக்கே தெரியும்ல, அங்கேருந்து ரிட்டன் வர்றது இன்னும் பெருசாக எதுவும் இருக்காது. ஸோ வளவலா குழக்கலான்னு பேச வேணாம்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வரைக்கும் சேஃப்டியாக பத்திரமா இருங்க. அண்ட் பாய்.